அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். ஆங்கில புத்தாண்டு 2026. ராசியில் இருந்து வந்த குரு பகவான் 2ஆம் இடம் சென்றதால் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்த தடைகள் விலகியது. எல்லாம் இருந்துமே கூட, ஆட்சி அதிகாரம் எல்லாம் உங்ககிட்ட இருந்துமே கூட, படைபலம் பணபலம் எல்லாம் இருந்துமே கூட, ஒன்றும் செய்ய முடியாதவராய் அமைதி காக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். கடந்த ஆண்டு 2025 மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைதி காக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த நிலை மாறி மீண்டும் ஒரு உற்சாகத்தோடு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி உலா வருகின்ற அற்புதமான வருடமாக இந்த 2026 அமைகிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பணவரவு, தனவரவு, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஃபண்டு ஃப்ளோ, இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக, வருடமாக இந்த 2026 அமைகிறது. ஏன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு பகவான், அதுவும் தனஸ்தானம் பொதுவாகவே மிதுனராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடம் குரு உட்கார்ந்த இடம், குரு உச்சம் பெறுகின்ற ஸ்தானம். ஆகையினால நிறைய மிதுனராசி என்பவர்கள் பார்த்தோன்னா அரசியலில் இருப்பாங்க, சினிமா துறையில் இருப்பாங்க, கலைத்துறையில் இருப்பாங்க, டீச்சர்ஸாக இருப்பாங்க, வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க, ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, கம்பெனி ஓனர்ஸாக இருப்பாங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருப்பாங்க. பெரிய 10 பேரை, 100 பேரை, 1000 பேரை, உலகத்தை வழி நடத்தக்கூடியவர்கள் மிதுன ராசி அன்பர்கள். ஒரு குடும்பத்தை வழி நடத்தக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அப்போ நிச்சயமாக இந்த 2026 மிதுன ராசிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, பணவரவு, தனவரவு இருக்கும்.